அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2024 நடைபெற்ற குரூப் 2 எக்ஸாமில் பொதுத்தமிழ் எங்கிருந்து எந்த புத்தகத்தில் இருந்து கேட்கப்பட்டது, எந்த பகுதியிலிருந்து கேட்கப்பட்டதுன்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஊமை என கேட்கப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வினை ஊமை. இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 111 இருக்குது. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 5வது கொஸ்டினாக கேட்கப்பட்டது புக் பேக்கில். இதுக்கு ஆன்சர் வினை ஊமை தான் ஆன்சர். இரண்டாவதாக பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பின்வரும் ஊமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய என்று கேட்டிருக்கான். எடுப்பார் கைப்பிள்ளை போல என்றதுக்கு பொருள் கரெக்டான பொருள் பார்த்திங்கன்னா, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது 10th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 122 பக்கத்தில் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். இது எடுப்பார் கைப்பிள்ளை. அதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. மூன்றாவதாக பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அப்துல் நேற்று வரவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிய. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பிறவினை வாக்கியம். இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா 9th நியூ புக்கு பேஜ் நம்பர் 20 இருக்குது. இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை தொடர் என்பதை குறிக்கும். இது கரெக்டான ஆன்சர் பி. நான்காவதாக பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மாணார்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்பது என்ன வகை வினா என்பதை கண்டறியன்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கொடை வினா. இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 96 இருக்குது. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்பது பார்த்திங்கன்னா கொடை வினாக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கோம். அதனால் அது ஆன்சர் பார்த்திங்கன்னா கொடை வினா. ஐந்தாவதாக பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்திங்கன்னா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க என்று கேட்டிருக்கான். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் டி. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எதுன்னா அதுக்கான ஆன்சர். இது பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 109 கொடுத்துருக்கான். இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது என்பது. ஆறாவதாக கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. உணர்த்தினேன் என்பது எவ்வகை இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்கான். இது தன்மை ஒருமை வினைமுற்று. அதுக்கான ஆன்சரு. இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஓல்டு 12th புக்கில் பேஜ் நம்பர் 63 இருக்குது. இது ஓல்டு 12th புக்கில் இருக்குது. உணர்த்தினேன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று என்பது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக என்று கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் ஆகும். இதுதான் கரெக்டான அமைப்பினை கொண்ட தொடராகும். இது எங்கே கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கில் 81வது பேஜில் கொடுத்துருக்கான். இது பார்த்திங்கன்னா ஒரு புக் பேக் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருந்து அப்படியே எடுக்கப்பட்ட கொஸ்டின். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு பார்த்திங்கன்னா ஏறுதழுவுதல் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். எட்டாவதாக கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுது என்று கேட்டிருக்கான். இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா டி தான் கரெக்டான ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 43 இருக்குது. இது ஒரு திருக்குறள் எடுக்கப்பட்ட கொஸ்டின். இது கனை கொடியது யாழ்கோடு செவ்வியாங்கு அன்ன வினைபடு பாலால் கொள் என்பது இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது பார்த்திங்கன்னா இது ஈஸியாகவே நம்ம எழுதிடலாம். இது அகரை வரிசைப்படி கேட்டிருக்காங்க. தா தா தி தி து து என்பது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆன்சர் ஏ. 10ஆவதாக கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நைந்தான் என்பதன் வேறு சொல்லு கேட்டிருக்கான். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி. ஆன்சர் பார்த்திங்கன்னா பி.